மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜிக்ரா படம் பார்த்தேங்க. ஆக்சுவலாக இந்த படம் October 11 ரிலீஸ் ஆகிது. ஆயுத பூஜா ஃபெஸ்டிவல் அப்போ ரிலீஸ் ஆச்சு இந்த படம். ஆலியா பட் நமக்கு தெரிஞ்சது. அப்புறம் வேசாங்க் ரைனா, அவர் ஒரு புதுமுக நடிகர். அவர் தான் ஆலியா பட்டுக்கு தம்பியாக நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட சிம்பிளாக முடிச்சிடுறேன் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரிவ்யூவை. ஒரு அக்கா தம்பி ரொம்ப அக்கா தம்பி ஒரு லவ்வான கேரிங், ரொம்ப பாசமான அக்கா தம்பிங்க 2 பேர். அப்பா வந்து படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து சூசைட் பண்ணுற மாதிரி காமிச்சிடுறாங்க. அப்பாவுக்கு ஏதோ கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு போல். இந்த சின்ன பசங்க ஸ்கூல் போயிட்டு வீட்டுக்கு மேலே வரும்போது அந்த பசங்க கதவு திறக்கும்போது பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா பாய் சொல்லிட்டு வீட்டு பால்கனிலேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அம்மாவும் சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஸோ இவங்க அக்கா தம்பி 2 பேர், அக்கா தான் தம்பியை ஒரு ஆளாக்கி படிக்க வச்சு காலேஜ்லாம் சேர்த்து ஆளாக்குறாங்க. அதாவது நம்ம ஆலியா பட் கேரக்டரு. 2வது வந்து நம்ம அவர் தம்பி வேசாங்க் ரைனா, அவர் தான் அடுத்தது இவர் தம்பி. ஸோ அவரும் ஒரு ஆளாயிடுறாரு. இவங்க ஆலியா பட் வேலை செய்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட அவங்க வேலை செய்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேனோட குவார்ட்டர்ஸில் தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க. திடீர்னு அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் வந்து ஆலியா பட்டும் அவர் தம்பியும் ஃப்ரெண்ட்ஸு. திடீர்னு நீ எங்கூட பிஸ்னஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஷி டாவ், ஒரு ஐலாண்ட், மலேசியா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் கண்ட்ரிக்கு ஹன்ஷி டாவ்ங்கிற ஒரு கண்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு பிஸ்னஸ் விஷயமா. அவரோட தம்பியை, ஆலியா பட்டோட தம்பியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூட்டின்னு போகிற நேரத்தில் அவர் வந்து ட்ரக் அடிக்ட். யாருன்னா அந்த பிஸ்னஸ் மேனோட பையன், ஃப்ரெண்டு சொன்னால அவன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் ஆலியா பட் தம்பியை. கூட்டிகிட்டு போயிட்டு ஹன்ஷிடா ட்ரக் அடிக்ட்டு சொல்லிட்டு ட்ரக்கை காமிச்சு, இந்த ட்ரக்கில் வந்து நீ யூஸ் பண்ணு. ஆனால் இந்த பையன் இன்னசென்ட்டு, ஆலியா பட்டோட தம்பி இன்னசென்ட்டு, அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, எதுவும் கிடையாது, நீ ட்ரை பண்ண சொல்லிட்டு திடீர்னு பப்பில் அவர் ட்ரக் யூஸ் பண்ணியிருந்தாரு. ஜாலியாக சரக்கு வச்சாங்க. பிஸ்னஸ் வேலையை பார்த்து நீ பிஸ்னஸ் கற்றுக்கோவா, உங்கள் அக்கா தான் எங்ககிட்ட சர்வெண்ட்டாக வேலை செய்கிறாங்க குவார்ட்டர்ஸில், நீ பிஸ்னஸ் கற்றுக்கோ, எங்கள் பிஸ்னஸ்லாம் என்னென்னு பாரு, நீ ஃப்யூச்சரில் எங்கள் கூட வந்துரு அப்படின்ட்டு ஆலியா பட் தம்பி, அவர் பையன் வந்து ஃப்ரெண்டு இல்லை இவங்க. ஸோ ஆலியா பட் தம்பி அந்த இன்னசென்ட் பிரதரும் பிஸ்னஸ் மேனோட பையனும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஃப்ரெண்டு, நீ எங்களோட தொழிலை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஹன்ஷிடாங்கிற ஒரு ஐலாண்டில். கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு பப்பில் அவர் ஜாலியாக என்ஜாய் பண்ணும்போது காரில் இவங்க வரும்போது இவர் வந்து குட்டி ட்ரக்கு, அந்த பவுட்ரு சின்ன இந்த சுண்டு விரலில் கால் சைஸ் தான் இருக்கும், அந்த பவுடரை வந்து கொண்டு வர்றாரு. அந்த ஹன்ஷிடாங்கிற ஐலாண்டில் வந்து ட்ரக்குக்கு மெர்சியே கிடையாது. மாட்டினா 3 மாதத்தில் சாவு தான், டெத்து தான். ஆமாம், அப்படின்னு இவங்க 2 பேரும் மாட்டிக்கினாங்க. ஸோ யாருன்னா ஒருத்தரை தான் காப்பாற்ற முடியும்னு அந்த நாட்டோட சட்டம் சொல்லிடுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, யோசிச்சிருப்பாங்க, அவன் பணக்காரன் பிஸ்னஸ்மேன் பையன், இவன் பெரிய எடுத்து பையன், இவனை காப்பாற்றிட்டு ஆலியா பட் தம்பி இன்னசென்ட் பிரதர் அவனை போட்டு தரணும். இவனை எந்த தப்பு பண்ணாமல் அதான் அவன் பெரிய எடுத்து பணக்கார பசங்க பண்ணுற தப்பு அது அப்படி சுட்டி காட்டிருக்கிறாங்க அவ்வளோ. ஸோ இன்னசென்ட் பிரதர் இவன் மாட்டி இவன் செத்து போயிடுறான். இவன் செத்து போகிற மாதிரி காமிச்சிருக்கான். சாவலை செத்து போகிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க. கடைசியில் அந்த பையனை காப்பாற்றிட்டு அவ்வளோ இன்டர்வலோட அந்த சீன், அந்த பணக்கார பையன் போயிட்டான், அவனை போயிட்டான். இவன் வந்து 3 மாதத்தில் டெத்து சாகணும். ஸோ இது எப்படி ஆலியா பட்டு தத்ரூபமாக பிளான் பண்ணி தான் தம்பியை காப்பாற்ற அந்த கண்ட்ரிக்கு வந்து பயங்கரமாக ஃபைட்லாம் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. இந்த படத்தோட டைரக்டர் வாசன் பாலா. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, சொல்ல மறந்துட்டேன், நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது ஜிக்ரா, போயிட்டு பாருங்கள். போர் அடிக்கல, லேக் இல்லாமல் போச்சு. கடைசியில் கிளைமேக்ஸில் அவன் தம்பியை காப்பாற்றிடுறாங்க ஃபைட் கீட்லாம் பண்ணி. நம்ம இன்னொருத்தர் சிகாந்தர் முக்தூர், அவர் நல்லா நடிச்சிருந்தார், பழைய பாலிவுட் ஆக்டர் அவர். அப்புறம் கரண் ஜோஹர் தான் ஆப்வியஸ்லி ப்ரொடியூசர். ஆலியா பட் அவங்களும் ப்ரொடியூசர் தான். ஆலியா பட் ஃபேன்ஸுக்கு ஒரு ஹாப்பியான படம். ஆனால் அந்த படம் அந்த அளவுக்கு போகலை. படத்தோட பட்ஜெட் 90 crores, ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்தது 55 crores தான். 35 crores லாஸ் ஆல்மோஸ்ட். ஏன்னா இது பூஜா ஹாலிடேஸில் வரவோ இந்த படம் போகலை. பூஜா ஹாலிடேஸில் நம்ம வேட்டையன் இதெல்லாம் வந்து பாலிவுட்லேயே சரியாக போகலை. ஆனால் வேட்டையன் தி ஹண்டர் அங்கே நல்லா போச்சு. பாலிவுட்டில் பிளாக்கே நல்லா போச்சு. பிளாக் அப்புறம் ஓடிடியில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க, தேட்டர்லேயே அப்புறம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அந்த கேப்பில் தான் இந்த ஜிக்ரா வந்தது. ஆனால் சமந்தா வச்சுலாம் ப்ரொமோஷன் பண்ணாங்க, அந்த அளவுக்கு வசூல் ஆகலை. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, 1 டைம் வாட்சபிள், நல்லாயிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பாருங்கள். தம்பியை
காப்பாற்றிடுறாங்க. இதில் என்ன சொல்ல வருது, பணக்கார பையன் பணம் இருந்தால் தப்பிச்சிடலாம், தப்பு பண்ணாதவன் இன்னசென்ட்டு செத்துறான். அந்த மாதிரி எவ்வளோ இன்னசென்ட் கைதிங்கெல்லாம் இறந்துருக்குறாங்க அந்த உலகத்தில் வாழ்க்கையில். அதுதான் காமிச்சிருக்கிறாங்க. தப்பே பண்ணாத கெட்ட பழக்கமே இல்லாத அவன் செத்து போகிற மாதிரி செத்து போயிருக்காங்க. இது படம் காப்பாற்றிட்டாங்க, ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி நடந்துருக்கு. ஸோ ஜிக்ரா பிடிச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். பாய்.